நாயகி ரலியல்லாஹு அன்ஹா உம்மு சுலைம் நாயகியோட வீட்டுக்கு அவ டாக்டர் ஆகிறா. எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனதுக்கு பிறகு தாரிஷரி கண்ணூர் வந்து முகமெல்லாம் மாறி காய்ச்சல் வந்து ஷோத்து உடாத காய்ச்சல் வந்தா யார நாடி தெரியுமா போவாங்க? புகாரியில வர ஹதீஸ். ஒருக்க சொன்னது இந்த ஜுப்பாவை கழினது சஹீஹ் முஸ்லிம்ல நான் நினைக்கிறேன் 2060 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்ப சொல்றது புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்ப என்ன செய்தாங்க? உம்மு சுலைம் நாயகி வீட்டுக்கு தான் போவாங்க. மகான் தண்ணி கொஞ்சத்தை கொடுத்து அனுப்புற உம்மு சுலைம் நாயகி வீட்டுக்கு பேத்துட்டு வா மகான். அவ என்ன தெரியுமா செய்வாங்க? அவங்க பேத்து பக்குவமா புழு செஞ்சு துப்புரா வருவாங்க. சின்னோரி பிடி டப்பா ஒன்று எடுப்பாங்க. வாரவர் தண்ணி எடுத்து தான் வருவாரு. அதிலிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சங்கையான ஒரு தலைமுடி எடுத்து அப்படியே நலைச்சி போட்டு எடுத்து போச்சு. இதான் மருந்து. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடிய நலைச்ச தண்ணியில ஷிஃபா ஈக்கிரண்ட நம்பிக்கை எடுத்தவங்க சஹாபாக்கள், தாபியுங்கள். ஏன் தெரியும்?